மது விலக்கிற்கு எதிராக போராடிய பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தடியடி மற்றும் கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜா கூடுதல் தகவல்களை தருகிறார். பார்ப்போம். பூரண மதுவிலக்கு கோரி நேற்று பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அந்த பகுதியில் இருந்த மதுக்கடைகளின் மீது தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் மீது தடியடியும் மற்றும் 15க்கும் மேற்பட்ட 15 மாணவர்களை கைது செய்து தற்போது காவலில் வைத்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் தற்பொழுது உள்ளிருப்பு வகுப்புகள் புறக்கணிப்பு மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏராளமான மாணவ மாணவிகள் தங்களுடைய வகுப்புகளை புறக்கணித்து தற்பொழுது இந்த கல்லூரியினுடைய வாயிலில் முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் இவர்கள் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே வருவதற்கு அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் அதிக அளவில் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மாநில கல்லூரியுடைய இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த பகுதியில் தற்பொழுது பூட்டு போடப்பட்டுள்ளது. காவல்துறையினர் வசம் இந்த பகுதி தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகள் யாரும் வெளியில் தற்பொழுது அனுமதிக்கப்படுவதில்லை. இந்நிலையில் மாணவ மாணவர்கள் தங்களுடைய வகுப்புகளை புறக்கணித்து தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் முழுமையாக விடுவிக்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் நம்மிடம் குறிப்பிட்டுள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சீனிவாசுடன் எஸ் ராஜா.